உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பதவியேற்பு உரை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க முதல் உரையில, மனிதர்களே, இறை தூதரது கலீஃபா என்னும் பொறுப்பை ஏற்க மறுப்பதை நான் வெறுக்கவில்லை எனில் இதனை ஏற்காது விட்டிருப்பேன். நான் உங்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளேன், எனினும் நான் உங்களில் சிறந்தவன் அல்லன். உங்களில் யாரேனும் என்னிடம், அதாவது நெறிப்பிரழ்வை பார்த்தால் என்னை திருத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது வரைதான் எனக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமை. நான் அவர்களுக்கு கட்டுப்படாது பிறழ்வதை, நீங்கள் டீவியேட் ஆவதை, வழிகிடுவதை நீங்கள் பார்த்தால் அதன் பின்னர் எனக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமை அல்ல, மாறாக என்னை திருத்துவதுதான் உங்கள் கடமைன்னு சொல்றாங்க. அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இரண்டாவது உரை, செகண்ட் ஸ்பீச்ல அவங்க சொல்றாங்க, மனிதர்களே, உங்களுக்கு என் மீது சில கடமைகள் உள்ளன, அவற்றை கொண்டு என்னை பிடியுங்கள். பிடிச்சாங்க. மக்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்துல வெளிப்படையாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை குற்றம் பிடித்தார்கள். அதற்கான பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னுடைய குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஒளியில் மன்னர் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம், அந்த வரலாற்று உரையினுடைய லிங்க் எல்லாம் வந்து கீழே கொடுத்திருக்கிறேன், அதையும் பாருங்க. முஸ்லிம்களுக்கு, குடிமக்களுக்கு ஆட்சியாளர் மீது ஒரு கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை கொண்டு நீங்கள் ஆட்சியாளரை பிடிக்க வேண்டும். ஹராஜ் வரியாயினும் பைஉ வரியாயினும் உரிய முறையில் மாத்திரமே உங்களிடம் இருந்து நான் பெற வேண்டும். எனது கைக்கு வந்து சேரும் செல்வம் உரிய வழியிலேயே செலவிடப்பட வேண்டும். உங்களை நான் அழிவுக்குட்படுத்தி விடக்கூடாது. எல்லைப்புற காவலுக்கு உங்களை அனுப்பிவிட்டு நீண்ட காலம் கவனிக்காது விட்டுவிடக் கூடாது. நீங்கள் ஏதும் தூதுக்குழுவில் பங்கேற்று சென்று விட்டால் நானே உங்களது குடும்பங்களை பராமரிக்க வேண்டும். அரச கருவூலத்தின் செல்வத்தை நான் அனாதைகளின் செல்வத்தின் அந்தஸ்திலேயே பார்க்கிறேன். எனக்கு போதிய செல்வம் கிட்டிவிட்டால் கருவூலத்திலிருந்து உபகாரம் பெறுவதை விட்டு விடுவேன். வறுமை எய்திவிட்டால் நியாயமான முறையிலேயே அதிலிருந்து பெறுவேன் சொல்றாங்க. இது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய கவர்னருக்கு கொடுத்த அட்வைஸ் சொல்ல முடியாது, இது கட்டளை. அதாவது மக்களுக்கு முன்னாடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு உரையாற்றுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனது ஆளுநர்களை உங்களை அடிக்கவோ, உங்களை மானபங்கப்படுத்தவோ, உங்களது செல்வங்களை பறிக்கவோ நான் நியமிக்கவில்லை. உங்கள் இரட்சகனின் வேதத்தையும் உங்கள் நபியின் சுன்னாவையும் கற்றுத் தருவதற்காகவே நியமித்துள்ளேன். எனவே எவருக்காவது எனது ஆளுநர் அநீதி இழைத்திருந்தால் அது பற்றி எடுத்துரைக்கவும் நீதி கேட்கவும் என்னிடம் வருவதற்கு எந்த முன்னனுமதியும் பெற வேண்டியதில்லை. அதாவது பொதுவுல எடுத்துரைக்கவும் அது பற்றி நீதி கேட்கவும் என்னிடம் வந்து முறையிடுவதற்கு எந்த முன்னனுமதியும் எந்த மக்களுக்கும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இப்படித்தான் அம்ர் இப்னு லாஸுடைய மகனார் வந்து மிஸ்ர்காரனை வந்து தாக்கிய பொழுது, ஒரு ஒட்டக பந்தயம் நடக்கிறது, அந்த ஒட்டக பந்தயத்தில் வந்து ஒரு மிஸ்ர்காரனை தாக்கிய பொழுது அந்த மிஸ்ர்காரன் வந்து நேரடியாகவே உமர் அவர்களிடம் வந்து முறையிடுகிறார். உமர் அவர்கள் வந்து அம்ர் இப்னு லாஸ் அவர்களுடைய மகனாரை மலைத்து, அந்த மிஸ்ர்காரனை மலைத்து, நீ ஆட்சியாளருடைய மகனா இருக்குங்கிறதுக்காக வேண்டிய உனக்கு சிறப்பு அந்தஸ்துலாம் கிடையாது, இங்க எல்லாருமே ஒண்ணுதான், இஸ்லாம் அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கிறது, ஆகவே உன்னுடைய குற்றத்திற்கான தண்டனை வந்து இங்கே வந்து அளிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் சொல்லி அந்த மிஸ்ர்காரனுக்கு பழி வாங்குவதற்கான உரிமையை கொடுக்கிறார்கள். அம்ர் இப்னு லாஸ் வந்து இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர் பழி வாங்கப்படுவதற்காக தன்னையே முன்னிறுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நீங்கள்லாம் ஏமாத்துறோம், உங்களை வந்து நான் வந்து என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் மேல ஆளுநரா நியமித்தது வந்து நீங்கள் அவர்களை சர்வாதிகாரமாக வழிநடத்த வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, குர்ஆன் சுன்னாவை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான். அப்ப யாருக்குமே சிறப்பம்சம் இல்ல, சிறப்பு அந்தஸ்து இல்ல.